அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமான் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொன்னாங்க, உங்களுக்கு தேவை ஏற்படாமல், அதாவது அவசியம் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்காதீங்க. தேவைப்பட்டால் கடன் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தேவையில்லாமல் ஒருத்தர் கடன் வாங்குறார் அப்படின்னு சொன்னால் வாங்கி வச்சுக்கிட்டா அடுத்த மாதத்துக்கு தேவை வரும், அடுத்த மாதம் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஒருத்தர் கடனை வாங்கி வைத்து கொள்வார் என்று சொன்னால் 2 விஷயத்தை அல்லாஹ் அவர் மீது சாட்டி விடுவான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவது, இரவில் அவருடைய கல்வில் மனசஞ்சலங்கள் அல்லாஹ் ஏற்படுத்திடுவான், வஸ்வாஸ் அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். அதை நினச்சிக்கிட்டே இருப்பார், எப்படி கொடுக்க போகிறோன்னு தெரியல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல என்று உள்ளம் இருக்குது அங்கிட்டும் இங்கிட்டும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சஞ்சலத்தை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். 2வது சொன்னாங்க, பகலில் அவருக்கு அல்லாஹ் கேவலத்தை ஏற்படுத்திடுவான். காசு வாங்கிடுவார், கொடுக்க முடியாமல் இருப்பார், 10 பேர் முன்னாடி வச்சு கடன் கொடுத்தவர் என்ன செய்வார், வந்து கேவலப்படுத்துவார். இப்படிப்பட்ட கேவலத்தை அல்லாஹ் அவர் மீது ஏற்படுத்தி விடுவான் என்று சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பெருமக்களே, தேவை என்று வருகிற போது இஸ்லாம் அனுமதிக்குது கடன் வாங்க, வட்டி அனுமதிக்கலை, கடன் அனுமதிக்குது, வாங்குங்க, சொன்ன தவணையில் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. அதனால் தேவை என்று வருகிற போது நாம் கடனை பெறுவோம், அந்த தவணையில் கொடுப்பதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.